வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறாரு. சந்திப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிரதமர் மோடி அதிமுக, பாஜக கூட்டணி உருவானதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வராரு. அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும், அதே சமயத்தில் மத்திய அரசு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதிமுக, பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாமே இருக்கிறாங்க. பழைய டீமில் எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளில் தான் அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியும். ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி திரும்பவும் ஆட்சி அமைக்கும். 140 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 தொகுதி வேறு கட்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வேயை பார்த்தோன்னா அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. உடனே அந்த சர்வே ரிப்போர்ட்டை அப்படியே கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்துட்டு வழக்கம் போல் அவர் சொல்கிறது தான், இல்லைங்க நான் பாட்டு சுற்றுப்பயணம் போகிறேங்க, மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குதுங்க, அதை பார்க்க முடியுது, கண்ணுக்கு நேராக பார்க்க முடியுது, அதெல்லாம் ஓட்டா உழுவுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நீ மூடிக்கிட்டு நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இப்படியே பேசி 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 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாச்சு. போய் இப்போ பிரதமர் வராரா, பிரதமரை போய் சந்தித்து என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசி முடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகும் திரும்பவும் திமுக தான் அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னா என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் நினைக்கிறாங்க? அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி, திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரி திமுகவை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை பாஜக மேலிடம் பண்ணணுமா வேணாமா? நம்ம எதுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கோம்? திமுக மேலே ஏகப்பட்ட புகார்களை சொல்லியிருக்கோம். அதை அமலாக்கத்துறையோ எதையாவது ஒன்று வச்சு அவங்க மேலே ரைடு கீடு நடத்தி மக்கள் மத்தியில் அவங்க மேலே ஒரு அதிருப்தியை உருவாக்க வேணாமா? இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ரிப்போர்ட்டை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புனார்ல, திரும்பவும் திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதை பார்த்த பிறகு தான் அவருக்கு நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் இருக்குது. திமுக மேலே அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை திமுக கூட ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணியை வச்சுட்டு இருக்காங்களோ, சீமான் சொல்கிற மாதிரி. எப்படி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞரோட 100ஆண்டு விழா வெளியீட்டுக்கு வந்தார், அதே போல் கலைஞரோட சமாதிக்கெல்லாம் போனார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இவங்க நம்ப முடியும்? நம்ம திமுகவோட அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கலைஞர் 100ஆண்டு விழா காயின்லாம் வெளியிட்டாங்க. அதே சமயத்தில் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவுக்கு காயின் வெளியிட்டால் அவங்க வரல. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு, ஆனாலும் வரமாட்டேன்ட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்க ஆரம்பித்தார். அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா, நம்ம பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு கிடையாது, அப்படி பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது, தனித்து தான் ஆட்சி, நாங்கள் தனி பெரும்பான்மையில் தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா என்ன செஞ்சார், திமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கூப்பிட ஆரம்பித்தார். யாரை கூப்பிட்டாரு? தாவேகாவை கூப்பிட்டாரு. அது இல்லாமல் சீமானையும் கூப்பிட்டார், வாங்க அப்படின்னு சொல்லி பொது மேடைகள்லேயே பேசும்போதே இப்படி பகிரங்கமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். ஆனால் அது பெருசாக யாருமே எடுத்துக்கவே இல்லை. ஏன் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணியில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவோட ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் தாவேகா சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாலும் சீமான் ஒரு மாதிரி அவர் ஸ்டைலில் இது பண்ணிட்டார். தீமைக்கு மாற்று தீமை கிடையாது. இப்போ நாங்கள் எங்களுக்கு திமுக தான் எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக அதுக்கு எதிராக இருக்கணும்ல. திமுக எப்படி ஒரு தீமையோ அதே போல் அதிமுகவும் ஒரு தீமை தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் நாங்கள் திமுகவோட எதிர்க்கிறோம் அப்படின்னம்னா அப்படியே நேரடியாக அதிமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். நெருப்பை வச்சு நெருப்பை அணைக்க முடியாது, அதனால் எங்களுக்கு அதிமுகவோட நாங்கள் கூட்டணி கிடையாது, நாங்கள் மக்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக உடனே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குள்ளேயே இவங்க பதில் சொல்லிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை இவங்க கன்சிடரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவரும் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றாரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் டமான்னு எடுத்து அடிச்சு விட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க, நாங்கள் வர்றோம், ஆனால் கூட்டணிக்கு தலைமை யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்லணும். உங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற முடிவை அமித்ஷா தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எங்கள் இதில் அப்படி கிடையாது. நாங்கள் தாவேகால முதலமைச்சர் வேட்பாளர்
விஜய் தான், தளபதி தான். அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வராந்தால் போதும். ஏன்னா அவருக்கும் ஒரே எண்ணம் தான், திமுக வெளியேற்றணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் அதே எண்ணம் தான், திமுக திரும்ப ஆட்சியில் உட்கார விடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட கூட்டணி வச்சார் அப்படின்னா அவருக்கு துணை முதலமைச்சர் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசி விட்டார் ஆதவர்ஜுனா. என்னடா இது இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதிமுக தலைமை வந்து வலுவிழந்துச்சு. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பு இல்லை. அதிமுகவில் இருக்கிற ஓட்டுகள் எல்லாமே செதஞ்சு பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அது நல்லா தெரியுது. அதனால நம்ம யாரோடையாவது கூட்டணி வச்சிட மாட்டோமா, பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்மளுடைய பவரை நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து அதிமுகவை கூட விமர்சனம் பண்ணலை. ஏன்னா எங்கள் கட்சியில் இணைஞ்சவங்கள நாங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணால். அதனால நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார். எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பல சைடும் பார்த்திங்கன்னா நூல் விட்டு பார்த்தாரு. ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியல. கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிருப்தி இருக்குது. வேலுமணி தங்கமணி சொல்கிறத மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு நடக்கிறாரு. மற்ற கட்சியில் இருக்கிற சீனியர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு திமுகவுக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க. தேர்தல் நெருக்கத்தில் திமுக மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஓட்டு போடும்போது ரெட்டைலை சின்னத்தில் போட்டுருவாங்க, தாமரை சின்னத்தில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏகப்பட்ட புகார்களை திமுக தலைமைக்கு கொடுத்தார், பாஜக தலைமை கொடுத்தார். ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அவங்களுக்கு ஒரு இது வேணும்ல, ஆதரவு வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக மேலே நடவடிக்கை எடுத்தால் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ திடீர்னு ஒரு பிரச்சனை பண்ணி கூட்டணிக்குள்ளேருந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த சாய்ஸ்ன்னு இருக்கிறது திமுக தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க திமுக வந்து கையில் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு அந்த அமைச்சர் தான் வேணும், நாடாளுமன்ற எம்பிகள் தான் வேணும். இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் கிடையாது. இதை பல தடவை நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. எங்களுக்கு 2026 முக்கியமான தேர்தலில் 2029 தான் மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி, இப்போ விஜய்ங்கிட்டு வரமாட்டேறாரு. விஜய்கிட்ட கேட்டோம்னா எங்களுக்கு 50-50 தரீங்களா, யார் அதிக தொகுதியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்ன ரைட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒருவேளை நம்ம பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தினோம்னா, ஒருவேளை விஜய் நம்மளை கடைசி நேரத்தில் கழட்டி விட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறது? இருக்கிற பாஜகவும் போயிடும். பாஜக கூட சிலர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கூட்டணி தொடர்பான சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களெலாம் பாஜக பார்த்துக்கும். ஒருவேளை வந்து நம்ம அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற சமுதாய மக்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க. அப்படி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக வர்றதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்ஸே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இப்போ ஓபிஎஸ்ஸை பற்றி எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயோ நான் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவர். இப்போ பிரதமர் மோடியை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற அதே சமயத்தில் ஓபிஎஸும் சந்தித்தார். இல்லை ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கேட்டிருக்கிறாரு. ஒரு வேளை சந்தித்தார், இல்லை ஒரு வேளை சந்திக்க முடிஞ்சுது, இல்லை அங்கனே வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிக்கிறாரு அப்படின்னா தான் ஒரு நல்லாயிருக்கும். இல்லை பிரதமரை சந்தித்த பிறகு கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. இல்லை பிரதமரும் ஓபிஎஸ்ஸை சந்திக்காமல் போகிறாரு அப்படின்னா செப்டம்பர் 4 அன்றைக்கி ஓபிஎஸ் நடத்துகிற மாநாட்டில் மிகப்பெரியமான ஒரு திருப்பத்தை ஓபிஎஸ் உருவாக்குவார். கண்டிப்பாக இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இல்லை ஓபிஎஸ்க்கு என்ன பெருசாக இருக்குது, ஓட்டு சதவீதம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியும். தேர்தலுக்கு அப்போ தான் 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஒரு வேளை ஓபிஎஸ்ஸை நம்ம சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஓபிஎஸ்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தென் தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தை வந்து அவருக்கு ஓபிஎஸ் சைடு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அந்த கோபத்தை வந்து ஏன் ஓபிஎஸ் சைடுக்கு திருப்பணும்? ஏன் திமுக சைடு திருப்பிட்டு போக வேண்டியது தானே? எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா திமுக ஓட்டு போட்டு வேணும். திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை யாருக்கோ ஓட்டு போடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற தலைமைக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க.
பார்க்கலாம் என்ன நடக்கும். பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். 2வது, நான் இன்னையிலேருந்து அன்புமணி சுற்றுப்பயணம் போகிறாரு. சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னா 100 நாள் பயணம். சுற்றுப்பயணம் போகிறது தான் இன்றைக்கி அரசியல் ட்ரெண்டு. போய் நேரடியாக மக்களை போய் சந்தித்து மக்களோட குறைகளை கேட்டு நம்ம உதவி செய்கிறோமோ செய்யலையோ டக்குன்னு உடனே மக்கள் மத்தியில் பதியணும் அப்படின்னோம்னா, இந்த நேற்றெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை சைடு போகிறாரு, சுற்றுப்பயணம் போகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணும்போது அவர் உட்காந்து அந்த பஸ்ஸிலே உட்காந்துருக்காரு, சுந்தரம் ட்ராவல்ஸில் பஸ்ஸிலே உட்காந்துருக்கிறார். உட்காந்துட்டு அவர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பெல்லாம் விற்கிறாங்கள்ல, அவங்கள்ட்ட ஒரு பாக்கெட்டை வாங்குறார். ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு அவங்க கவலையெல்லாம் போக்குற மாதிரி, கையெல்லாம் என்னம்மா கரை, முந்திரி கொட்டை உடைச்சதா, உங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தோன்னே முந்திரி கொட்டை உடைக்கிற மிஷின் மானியத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு. ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபா காசை கொடுத்துட்டு போயிட்டு மக்கள் மேலே பயங்கரமான ஒரு கரிசனம் கட்டுற மாதிரி ஒரு ஸ்டெண்ட் விட்றாருல. இந்த ஸ்டெண்டு மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதே போல் தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் 100 நாள் சுற்றுப்பயணம். யார் பேரில்? ராமதாஸ் மேலே பேரில் வந்து அவர் ஒரு சுற்றுப்பயணம் போகிறார், கட்சியை வலுப்படுத்துறதுக்கான எண்ணத்தில் போகிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ராமதாஸ், ஐயா அன்புமணி வந்து என் பேரை பின்னாடி பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸ்னு போடவே கூடாது. ஏன்னா என் பேர் இருக்கிறனால தான் அன்புமணிக்கு வந்து ஒரு மரியாதை மதிப்பு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்சியில் வேணாலும் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இந்த பேச்செல்லாம் வந்து பாமக தொண்டர்களுக்கே பிடிக்கல, ரொம்ப அதிருப்தி. என்னடா இது இப்படி பேசுகிறாரு, அசிங்கமாக இருக்குது, நம்ம ஐயான்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. சரி, இது ஒருபடி மேலே போயிட்டார். இப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ சுற்றுப்பயணம் இன்றைக்கி போகிறார்ல, அன்புமணி போகிறார்ல, அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பாமகவோட கொடி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி டிஜிபிட்ட ஒரு மனு கொடுத்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அங்கேயும் செய்தியாளர் சந்திப்புலையும் பேசி விட்டார். இது வந்து என்னென்னா, இப்போ ராமதாஸ் ஒரு புகாரை கொடுக்குறாரு அப்படின்னா டிஜிபி மூலமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக வந்து எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா அம்மானுக்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்குனதே திமுக தான் வந்து எங்கள் கட்சியை வந்து பிளவுபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்லி திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ராமதாஸுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புகாரை கொடுக்குறோம், டிஜிபிட்ட புகார் கொடுக்குறோம், கண்டிப்பாக நடவடிக்கை அன்புமணியில் மேலே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குமே இருக்குது. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அன்புமணி மேலே கோபமாக இருக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னா, ஒருத்தர் மேலே பிடிக்கல அப்படின்னா கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அன்புமணியை கட்சியை விட்டு நிப்பாட்ட வேண்டியது தானே. இவர் ஏன் கட்சியை விட்டு நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு? இவர் வந்து நிறுவனருங்கிறாரு, செயல் தலைவருங்கிறாரு, தலைவருங்கிறாரு. செயல் தலைவராக அன்புமணியை வந்து நியமனம் பண்ணி வச்சுருக்கிறார். அன்புமணி மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அன்புமணி மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துடணும், கட்சியை விட்டு நிப்பாட்டிடணும். கட்சியை விட்டு நிப்பாட்டினீங்க அப்படின்னா பரவாயில்ல. இப்போ வந்து அவங்க பாமக கொடியையோ கட்சி பேரையோ பயன்படுத்துனாங்கன்னா சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும். இவரை வந்து ராமதாஸ் வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்ட மாட்டாராம். ஆனால் அவர் வந்து பாமக கொடி பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொல்லுவாராம். இதை வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணுமா? எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும்? செயல் தலைவர்லேருந்து அவரை தூக்கி விடுங்க, கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள். கட்சியில் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் புகாரை கொடுங்க. ஏற்கனவே இந்த விஷயங்கள் சம்மந்தமாக யார் முடிவு பண்ணணும் அப்படின்னம்னா தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், காவல்துறை வந்து முடிவு பண்ண முடியாது. இவர் ராமதாஸ் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கைலாம் எடுத்துட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நாள் குறித்த மாதிரி இன்றைக்கி வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு மருத்துவமனையில் இருக்கிறாரு. இப்போ ராமதாஸ் கொடுத்த மனு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டுமே, அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபெறும் போகிறாரா, போட்டும், அவர் பாட்டுக்கு போட்டோம். எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அதை பொறுத்து அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க. ராமதாஸுக்கு இதில் ஒரு அடி. ஏற்கனவே வந்து என் சீட்டு இருக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற சோபாவில் கொண்டாந்து இது ஒட்டு கேட்குற மிஷினை வச்சுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ஒட்டு கேட்குற மிஷின் வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு. அப்புறம் காவல்துறையில் புகார் கொடுத்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டுபிடிச்சவங்க பேரை சொல்லணும்ல, யார் வந்து இந்த மாதிரி ஒட்டு கேட்குற மிஷினை வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லணுமா வேணாமா? செய்தியாளர் சந்திப்பில் வியாழக்கிழமை சந்திக்கிறவர் அதை பற்றி சம்மந்தமாக பேசணுமா வேணாமா? அதையும் பேச மாட்டேங்கிறார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அன்புமணியை வந்து கொடைச்சல் மேலே கொடைச்சல் கொடுத்து அவர் ராமதாஸ் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ராமதாஸை வந்து அன்புமணி ராமதாஸ் கண்டுக்கிறதே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ பாட்டுக்கு பேசிக்க, நீ என்ன வேணாலும் பேட்டி கொடுத்துக்க,
அப்படிங்கிற மாதிரி அவர் இன்றைக்கி நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 விஷயங்களை பற்றி? அதிமுக கூட்டணி திரும்பவும் 90 தொகுதிகளுக்கு தொடாது அப்படின்னு சொல்லி மத்திய உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட், அமித்ஷா கையில் போன அந்த ரிப்போர்ட்டை வச்சு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நாளைக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அப்படிங்கிறதும், அது சம்மந்தமாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.